Hello everyone, welcome back to Dazzling Designers. இந்த வீடியோவில் தாம்பூர் ஸ்டிச் எப்படி போடலான்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். தாம்பூர் ஸ்டிச் அப்படின்றது நம்ம ஃபஸ்ட்டு செயின் ஸ்டிச் படிச்சிருப்போம் இல்லையா, அந்த செயினை யூஸ் பண்ணியே நம்ம எப்படி ஒரு ஷேப்பை ஃபில் பண்ணுறோம் அப்படின்றது தான் இதை தாம்பூர் ஸ்டிச்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, தாம்பூர் ஸ்டிச் ஒரு 2 விதமாகவும் போடுறாங்க. இப்போது ஒரு திலகம் ஷேப்பு நம்ம ஃபில் பண்ணோம் அப்படின்னா திலகம் ஷேப்லேயே போய் செயின் போட்டு ஃபில் பண்ணுறது. இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி 2ஆக டிவைட் பண்ணிவிட்டு ஒரு சைடை ஃபஸ்ட்டும் இன்னொரு சைடு அதுக்கப்புறமும் ஃபில் பண்ணி முடிக்கிறது. இப்போ பாருங்கள், இப்படி ஒரு ஹார்ட் ஷேப் இருக்குது அப்படின்னா அந்த ஹார்ட் ஷேப்லேயே சுற்றி செயின் போட்டு ஃபில் பண்ணுறதும் ஒரு விதம். இன்னொன்று இந்த மாதிரி அதை 2ஆக டிவைட் பண்ணிவிட்டு ஒரு சைடு ஃபஸ்ட்டும் இன்னொரு சைடு அதுக்கப்புறமும் ஃபில் பண்ண. இப்போது அந்த மெத்தடில் தான் நான் உங்களுக்கு போட்டு காட்ட போகிறேன். ஓகேங்களா, இப்போது நான் ஒரு ரவுண்ட் ஷேப் மாதிரி நான் ஒன்று ட்ரா பண்ணிக்கிறேன் பாருங்கள். நான் உங்களுக்கு வீடியோவில் போட்டு காட்டணுன்றக்காக தான் நான் ஃப்ரீ ஹேண்டாக ரவுண்ட் ட்ரா பண்ணுறேன். நீங்கள் ஏதாவது ஒரு ரவுண்டாக ஆப்ஜெக்ட் எடுத்துகிட்டு வச்சு ரவுண்டு ட்ரா பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அந்த 2ஆவது மெத்தடில் நம்ம 2ஆக டிவைட் பண்ணிவிட்டு அதை எப்படி ஃபில் பண்ணுறோன்றதை, அதனால் நான் ஒரு ஸ்கேல் வச்சுட்டு ரவுண்டை ஈக்குவலாக 2ஆக டிவைட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, இப்படி டிவைட் பண்ணிவிட்டு இப்போ நான் எப்படி போடுறதுன்னு சொல்கிறேன். நிறைய பேர் இன்னும் என்கிட்ட கேட்குறீங்க, மேம் நீங்கள் என்ன நீடில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்ற டவுட் உங்களுக்கு காமனாக இருந்துகிட்டே இருக்குது. நீங்கள் நிறைய பேர் என்கிட்ட கேட்டுட்டும் இருக்கீங்க. ஸோ அவங்களுக்கு நான் சொல்கிறேன், நான் துலிப் நீடில் யூஸ் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், துலிப்னு இருக்கா, துலிப் நீடில் யூஸ் பண்ணுறேன். நம்பர் 13 தான் நான் யூஸ் பண்ணுறேன் த்ரெட் ஒர்க்குக்காக. ஓகேங்களா, இப்போது அந்த ரவுண்டாக ட்ரா பண்ணியிருக்கேன் இல்லையா, அதுக்கு நான் நார்மலாக செயின் ஸ்டிச் போட்டு அவுட்லைன் கொடுக்குறேன் அந்த ரவுண்டுக்கு. ஓகேங்களா, ஏன் இப்படி அந்த செயின் ஸ்டிச் கொடுக்குறேன்றதை நான் உங்களுக்கு இந்த வீடியோவோட மிடில் சொல்கிறேன். அதாவது நம்ம ஃபில்லிங் பண்ணி காட்டுவேன் இல்லையா, அப்போ உங்களுக்கு நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறேன். ஓகேங்களா, நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் நல்லாவே செயின் ஸ்டிச் போட கற்றுக்கிட்டீங்க. மற்றவங்களும் இப்போ இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளோட சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் போய் பேசிக் கிளாஸஸ்ன்ற டைட்டிலில் பார்த்தீங்கன்னா நம்ம கிளாஸஸ் லைனாக அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா, அந்த வீடியோ ஃபஸ்ட்லேருந்து பார்த்துட்டு அப்போ இந்த வீடியோக்கு வாங்க. அப்போ தான் உங்களுக்கு நம்ம என்னென்ன சொல்கிறோம் அப்படின்றது உங்களுக்கு கிளியராக புரியும். ஃப்ரீ கிளாஸில் ஜாயின் பண்ணுன்றவங்க இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா, இப்போ நான் அந்த ரவுண்ட் ஷேப்பை ஃபுல்லாக செயின் போட்டு நான் முடிச்சிட்டேன். எண்ணாட் போட்டு முடிச்சுக்கிறேன். இப்போ அந்த 2ஆக டிவைட் பண்ண இடத்துல இருந்து நான் த்ரெட் எடுக்கிறேன். ஓகேங்களா, கீழே த்ரெட் எடுத்து அந்த டிவைட் பண்ண லைன்லேயே நான் குட்டி குட்டி செயினாக போட்டுட்டு வரேன். நம்மளால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ குட்டி குட்டி செயினாக நான் போட்டுட்டு வரேன். ஓகேங்களா, ஏன்னா நம்ம இந்த செயினை ஃபில்லிங்காக இந்த இடத்துல யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா, நீங்கள் செயினை பெருசாக போட்டிங்க அப்படின்னா அந்த ஃபில்லிங் அவ்வளோ நீட்டாக இருக்காது. ஓகேங்களா, அதனால் உங்களால் எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ செயினை ரொம்ப ரொம்ப குட்டி குட்டியாக போட்டுட்டு வாங்க. ஓகேங்களா, உங்களுக்கு இந்த எக்ஸ்ப்ளனேஷன் புரியலன்னா கூட சவுண்டை மியூட்டில் போட்டுட்டு வீடியோவை மட்டும் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு கிளியராக புரியும். நம்ம அவ்வளோ ஸ்லோவாக சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஓகேங்களா, இப்போ நான் பாருங்கள், அந்த முடிக்கிறதுல என்ன பண்ணுறேன், அதாவது ரிட்டர்ன் கொண்டு போகிறதுல என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். அந்த அவுட்லைன் கொடுத்து உள்ளே ஒரு ஸ்டிச்சு, அவுட்லைனுக்கு வெளியே ஒரு ஸ்டிச் கொடுத்து நான் திருப்பிக்கிறேன். இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் நான் ஏன் அந்த அவுட்லைன் கொடுத்தேன்றது. ஏன்னா நம்ம அவுட்லைனுக்கு உள்ளேயும் வெளியேயும் ஸ்டிச்சஸ் கொடுத்து நீடில் திருப்பும்போது நம்மளுக்கு வேணுன்ற அந்த ரவுண்ட் ஷேப் ரொம்பவே பர்ஃபெக்டாக கிடைக்கும். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல காட்டுறேன் பாருங்கள், உள்ளே ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு அந்த அவுட்லைனுக்கு வெளியே ஒரு ஸ்டிச் கொடுத்து நீடில் திருப்பேன். அப்போ பார்த்திங்களா நம்மளுக்கு வேணுன்ற அந்த ரவுண்ட் ஷேப் கரெக்டாக கிடைக்கிது. இப்போ இன்னொரு ட்ரிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபஸ்ட்டு செயின் போட்டிருப்போம் இல்லையா, அந்த செயினில் இருக்கிற த்ரெட்டை லைட்டாக நீடில் வச்சு மூவ் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி மூவ் பண்ணி கொஞ்சம் அடியிலேருந்து த்ரெட் எடுத்தீங்க அடுத்த செயின் போடுறக்கு அப்படின்னா ரொம்பவே நெருக்கமாக இருக்கும். இதெல்லாம் ஒரு குட்டி குட்டி டிப்ஸ் தான். ஓகேங்களா, அந்த பர்ஃபெக்டாக ஃபில்லிங் வரணுன்றக்கான ஒரு குட்டி குட்டி டிப்ஸ். இதெல்லாம் நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு தெரியும் நம்ம வீடியோவோட மிடில் என்னென்ன டிப்ஸ் கொடுக்குறோன்றது. நிறையா பேர் வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா நம்ம இந்த இடையில குட்டி குட்டி டிப்ஸ் கொடுக்குறதெல்லாம் உங்களுக்கு கரெக்டாக ரிசீவ் ஆகாமல் போயிடும். அப்போ உங்களுக்கு அந்த பர்ஃபெக்ஷன் வராமல் போயிடும். ஸோ தயவு செஞ்சு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகேங்களா, உங்களுக்கு வீடியோவை ஃபுல்லாக பார்த்தும் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் தயங்காமல் என்கிட்ட கமெண்ட் பாக்ஸ்லேயும் கேட்கலாம். இல்லைன்னா
நீங்கள் வந்துட்டு இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணியும் நீங்கள் எங்கிட்ட வந்து கேட்டு டீட்டெயில்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஆனால் டவுட்டோட மட்டும் நீங்கள் போயிடாதீங்க. டவுட்டு கண்டிப்பாக கிளியர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ இது ஃபில்லிங்குன்னு சொல்லிட்டீங்க. நம்ம எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலான்ற டவுட் வந்து உங்களுக்கு இருக்கலாம். ஓகேங்களா? நீங்கள் எந்த ஷேப்புக்கு வேணாலும் இந்த ஃபில்லிங்கை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு ஃப்ளவர் போடுறீங்க அப்படின்னா அதுக்கும் இந்த ஃபில்லிங்கை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை லீஃப் போடுறீங்க அப்படின்னாலும் அதுக்கும் நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? எந்த ஒரு ஷேப்பையும் நீங்கள் வந்துட்டு இந்த தாம்பூர் ஸ்டிச்சை யூஸ் பண்ணி நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? தாம்பூர் ஸ்டிச்சுன்றது ஒன்றும் இல்லை, செயின் ஸ்டிச்சு தான். அதை யூஸ் பண்ணி நம்ம ஒரு ஆப்ஜெக்டையோ ஒரு இமேஜையோ ஃபில் பண்ணுறோம். ஓகேங்களா? அதை தான் வந்து தாம்பூர் ஸ்டிச் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது நீங்கள் ஒரு ஹியூமன் ஃபேஸ் ட்ரா பண்ணுறீங்கன்னு வைங்க. நீங்கள் ப்ளவுஸ் கூட இல்லைன்னு விடுங்க. இப்போ ஏதாவது ஒரு கிஃப்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருந்தால், இப்போது ஆரி ஒர்க்லேயே நீங்கள் உங்கள் கைப்பட அதை ட்ரா பண்ணி அதை ஸ்டிச் பண்ணி அதை ஃப்ரேம் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்கள் கிஃப்ட் பண்ணலாம். அந்த மாதிரி இருக்கும்போது ஹியூமன் ஃபேஸை நீங்கள் ஆரி ஒர்க்கில் கொண்டு வரலாம். அந்த மாதிரி ஹியூமன் ஃபேஸ் கொண்டு வரும்போது அதில் வந்துட்டு நீங்கள் இந்த தாம்பூர் ஸ்டிச்சை யூஸ் பண்ணி ஃபேஸ்க்கெல்லாம் ஃபில்லிங் கொடுத்தீங்க, இந்த ஐப்ரோஸ்க்கு ஃபில்லிங் கொடுக்குறீங்க, இந்த கண்ணுக்கு உள்ளே இருக்கிற அந்த ஒயிட் கலருக்கெல்லாம் யூஸ் பண்ணி ஃபில்லிங் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ரொம்பவே பார்க்க நீட்டாக பர்ஃபெக்டாக அழகாக இருக்கும். உங்களுக்கு வேணுங்கிற இமேஜ் அப்படியே ஆரி ஒர்க்கில் நீங்கள் ரீக்ரியேட் பண்ண மாதிரி இருக்கும். அதுக்கெல்லாம் இந்த தாம்பூர் ஸ்டிச் வந்து ரொம்பவே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்துட்டு இந்த ஸ்டிச்சை கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நல்லா பர்ஃபெக்டாகவே ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஓகேங்களா? ஆரியை பொறுத்த வரைக்கும் நான் திரும்ப அதே தான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஒரு ஸ்டிச்சை பழகிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த ஸ்டிச் வந்துடும் அப்படின்னு தயவு செஞ்சு நினச்சிடாதீங்க. எவ்வளோக்கு எவ்வளோ அந்த ஸ்டிச்சஸ் நீங்கள் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு பர்ஃபெக்ஷன் வரும், ஸ்பீடு வரும். ஓகேங்களா? இப்போ நம்மக்கிட்ட ஃப்ரீ கிளாஸில் ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப பர்ஃபெக்டாக போட்டுட்டு வரீங்க ஸ்டிச்சஸ் எல்லாமே. ஓகேங்களா? ஏன் உங்களுக்கு அப்படி வருதுன்னா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஷேப்ஸ் மட்டும் ஒர்க் பண்ணுறது இல்லாமல் டிசைனும் நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. அதனால தான் உங்களுக்கு வந்து அந்த பர்ஃபெக்ஷன் வருது. நீங்கள் வெறும் யூடியூப்பை மட்டுமே பார்த்து கற்றுக்குறீங்க அப்படின்னா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் நான் கொடுக்குற ஷேப் மட்டும் ஒர்க் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு அந்த ஸ்டிச்சஸ் வந்துட்டு ரொம்பவே பர்ஃபெக்டாக வரும். ஓகேங்களா? தயவு செஞ்சு எந்த ஸ்டிச்சஸும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இப்போ பாருங்கள், நான் ஒரு சைடு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன். அந்த செயின் ஸ்டிச் போட்டே இப்படி முடிச்சுட்டு இப்போ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது. அந்த ஒயிட் கலர் கிளாத்தே தெரியாமல் நம்ம த்ரெட்டை வச்சு எப்படி ஃபில் பண்ணிட்டு வந்திருக்கோன்னு பாருங்கள். ஓகேங்களா? இப்போது இந்த இடத்துல என்னென்னு பாருங்கள், நம்ம அந்த ஃபில் பண்ண இடத்துலலாம் அந்த ரவுண்டுக்கு வெளியே பாருங்கள், அந்த ஹோலாக தெரியுது இல்லையா த்ரெட்டு, அந்த ஹோலை மறைக்கிறக்கும் ஒரு சின்ன டிப்ஸ் இருக்குது. அதை நான் இந்த வீடியோவோட எண்ணில் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? இதே மாதிரி நம்ம அடுத்த பக்கமும் ஃபில் பண்ணணும். ஓகேங்களா? இப்போது இந்த ஸ்டிச்சஸ் நீங்கள் போடும்போது என்ன மேஜராக நீங்கள் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுவீங்கன்னா, உங்களுக்கு கிளாத் வந்து சுருங்கும். அது சுருங்காமல் இருக்க நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த ஃப்ரேமுக்கு கீழே நீங்கள் த்ரெட்டு பிடிப்பீங்க இல்லையா, அந்த த்ரெட்டையும் நீடிலையும் ரொம்ப டைட்டாக ஹோல்ட் பண்ணாமல் ஃப்ரீ ஹேண்டாக நீங்கள் அதை பிடிச்சிட்டு போட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கிளாத் சுருங்குற ப்ராப்ளம் வராது. ஓகேங்களா? அதை மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கும் ஷேப்ஸ் வந்துட்டு இருக்குது. நம்ம ஷேப்ஸ் வந்து நான் கொடுக்குறேன். நீங்கள் மற்ற ஸ்டிச்சஸ்க்கு போட்ட மாதிரி ஷேப்ஸ் வந்து ரொம்ப குட்டியாக போட்டு ப்ராக்டிஸ் பண்ணாமல் இந்த தாம்பூர் ஸ்டிச்சுக்கும் நம்மளுக்கு இதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் போட்டிருப்போம் இல்லையா, அந்த ஃப்ளாட் லோட் ஸ்டிச்சுக்கும் அதுக்கும் கொடுத்துருக்க ஷேப்பை வந்துட்டு கொஞ்சம் 15 சென்டிமீட்டரில் ரொம்ப பெருசாகவே போட்டு ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு அந்த ஸ்டிச்சஸ் வந்து நல்லா பழகும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், நம்ம இதை ஃபுல்லாக இந்த ஃபில்லிங் பண்ணி முடிச்சிட்டோம் இல்லையா. நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த ஹோல்ஸ் மறைக்கிறதுக்காக ஒரு டிப்ஸ் இருக்குதுன்னு. அது என்னென்னு பாருங்கள். இந்த மாதிரி எண்ணாட் போட்டு முடிச்சிடாமல் அந்த ஸ்டிச்சஸ் அப்படியே வெளியே கொண்டு வந்து அந்த இதை சுற்றி நம்ம ஃபில்லிங் கொடுத்ததுக்கு சுற்றியும் செயின் ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஹோலாக தெரியறதும் தெரியாமல் மறைஞ்சு ரொம்பவே பர்ஃபெக்டான ரவுண்ட் ஷேப் வந்துட்டு நம்மளுக்கு கிடச்சிரும். ஓகேங்களா? நீங்கள் இந்த ஷேப்பில் ஒர்க் பண்ணுங்கள். ஒர்க் பண்ணிவிட்டு அந்த இமேஜை வந்துட்டு எனக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஆரி ஒர்க் கற்றுக்கணுன்னு ஆர்வமாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாருங்கள், அதை நான் முடிச்சுட்டு காட்டுறேன். எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் நம்ம இந்த தாம்பூரில் ஃபில்லிங் பண்ணினது. ஓகேங்களா? இவ்வளோ தான். நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அதோடய ஷேப் என்னன்னு பார்க்கலாம் வாங்க.
இப்போ தாம்பூர் ஸ்டிச்சுக்கு நம்ம என்ன ஷேப் கொடுக்கலான்னா ஒரு லோட்டஸ் ஷேப் வந்துட்டு நம்ம கொடுக்கலாம். ஓகேங்களா? இப்போ இந்த லோட்டஸ்லேயும் நீங்கள் வந்துட்டு நம்ம ஒர்க் பண்ணி காமிச்ச மாதிரி அவுட்லைனில் செயின் கொடுத்துட்டே நீங்கள் வந்துட்டு ஃபில் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அப்போ ரொம்பவே நீட்டாக இருக்கும் உங்களுக்கு. அதாவது அந்த நம்மளுக்கு வேணுன்ற ஷேப் வந்துட்டு பர்ஃபெக்டாக வந்துடும். ஓகேங்களா? ஏதாவது டவுட் இருந்துச்சுனாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேட்கலாம், இல்லைனா வாட்ஸ்அப் பண்ணி கேளுங்க. ஓகேங்களா? இந்த ஷேப்பை நல்லா ஒர்க் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.